இட்லி தோசைக்கு அரைத்து விட்டு சாம்பார் சுவையாக பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான சைட் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு என்னென்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி தோசைக்கு எப்போவும் நம்ம வந்து நார்மலாக வைக்கிற சாம்பார் போலவே தான் இது வந்து நல்லா அரைத்து விட்ட சாம்பார். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்து எப்போவும் நம்ம வந்து இட்லி சாம்பாருக்கு எவ்வளோ பருப்பு எடுப்போமோ அதே அளவு தான் பருப்பு வந்து நான் போடுறேன். இது நல்லா ஒரு 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், பெரிய சைஸ் தக்காளி 1, இதை வந்து 4-5 கட் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா நம்ம கடையை தான் போகிறோம், அதனால் பெருசாக போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. மீடியம் சைஸ் வெங்காயம் 2, இதையும் நல்லா நீள் வாகில் வெட்டி இதோட போட்டுடலாம். போட்டுட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி இதோட வெட்டி போட்டுட்டு 6 பச்சை மிளகா இருக்குது, 6 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். விசில் விட்டு 4 விசில் விட்டு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ட்ரையாக வறுக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 வற்றல் மிளகாய், கரெக்டாக 2 டீஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாமே வந்து நம்ம பொன்னிறமாக எண்ணெய் விடக்கூடாது, எண்ணெய் விடாத ட்ரையாக வறுத்து பொடி பண்ணிக்கணும். இது கூடவே இது ஒரு தேங்காய் பத்தை அளவு, இந்த தேங்காய் பத்தையை நல்லா நம்ம தோல் சீவிட்டு, ப்ரௌன் தோல் சீவிட்டு, நம்ம இந்த தனியா மிளகு இதெல்லாம் வறுக்கிறோம் பாருங்கள், அது கூடவே தேங்காவையும் சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக வறுபட்டால் போதும். இது கூட வந்து கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஊற விட்டுருக்கேன். இது கரெக்டாக 1 மணி நேரம் ஊறிட்டுருக்கு. ட்ரையாக வறுத்து இது எல்லாத்தையும் வந்து பல்ஸ் மோடில் வச்சு நம்ம லைட்டாக கொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு இந்த ஊற விட்ட கடலைப்பருப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாந்து போல் அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் வந்து மெயினாக நம்ம சாம்பாருக்கு வந்து மெயினான ஒரு பொருட்கள் இது. நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 பிஞ்சு, 1/4 சிட்டிகை போதும், வற்றல் மிளகாய் ஒரு 4, 3 கொட்டை அளவுக்கு புளி வந்து ஊற விட்டுருக்கேன். ஃபைனலாக வந்து விடுறதுக்கு தாளிக்கிறதுக்கு ஃபைனலாக நமக்கு வந்து கொத்தமல்லி. இப்போ பாருங்கள், ட்ரையாக வறுக்க வேண்டியது எல்லாமே வந்து சேர்த்துட்டேன். மிளகாய், தனியா, அதே போல் தேங்காய், ஒரு 10 ப்ரௌன் தூள் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். மிளகு, சீரகம் எல்லாமே சேர்த்தாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் கொரப்பாக பல்ஸ் மோடில் வச்சு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்த மிளகாய், தனியா எல்லாமே சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு இது போல் கொரப்பாக வந்து அரைச்சிட்டேன். இப்போ நம்ம ஊற விட்டுருக்கோம் பாருங்கள் 1 ஹவர் கடலைப்பருப்பு, இதை இதோடு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த ஊற விட்டுருக்க தண்ணியை கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக சாந்து போல் நம்ம ஊற விட்ட தண்ணி கொஞ்சமாக இருந்தது, எல்லாமே வந்து நல்லா இழுத்துடுச்சு, ஊற்றிட்டேன். எவ்வளோ வந்து நைஸாக வந்து அரைச்சிருக்கேன் பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வேக விட்டு எடுத்துட்டேன், கடைஞ்சிட்டு உங்களுக்கு பாருங்கள். பருப்பு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துட்டேன். கல்ச்சட்டி இருந்ததுன்னா நீங்கள் கடைஞ்சிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த குக்கர்லேயே ஒரு 5-6 விசில் விட்டால் நல்லா வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துடும். நம்ம இது போல் வந்து மத்திலேயே வந்து நம்ம மசிச்சு விட்டோம்னா நல்லா சூப்பராக வந்துடும். ரொம்ப வந்து மிக்சியில் போட்டு அடிப்பாங்க ஒரு சிலர், அது போல் அடிக்காதீங்க. மழைன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் இந்த சாம்பார் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ இதை இப்போ பாருங்கள், பருப்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும். இது பாருங்கள், கொஞ்சம் மசிஞ்சோ மசியாமலும் இதுலேயே வந்து கல்லுப்பு சேர்த்து நான் வந்து நல்லாவே வந்து கடைஞ்சி விட்டுட்டேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து குக்கர்லேயே நான் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது பாருங்கள், கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், கரைச்சி வச்சாச்சு. இப்போது வானலில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வற்றல் மிளகாய் போட்டுக்கலாம். பருப்பு செவந்ததும், பருப்பு வந்து லைட்டாக சிவந்து வரும்போதே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்ததும் கருவேப்பிலையை சேர்த்துட்டேன். கருவேப்பிலையை ஒரு வறுத்துட்டு கடைஞ்சி வச்ச பருப்பையும் வந்து சேர்த்தாச்சு. இது நல்லா வந்து கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கரைச்சி விட்டுருக்கோம் பாருங்கள், இதை நம்ம இதோடு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா ஒரு 2 கொதி வரணும். 2 கொதி வந்தவுடனே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அரைத்து விட்ட மசாலாவை நம்ம இதில் நல்லா 2 கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைத்து விட்ட இந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நிறையவே. சாம்பார் பாருங்கள் நமக்கு எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். செமையாக இந்த சாம்பார்
இது நல்லா கொதிக்கட்டும். 2 கொதி வந்த உடனே நம்ம வச்சுருக்கக்கூடிய 3 கொட்டை அளவுக்கு புளியை வந்து கரைச்சி இதோடு வந்து சேர்த்துக்கலாம். இந்த புளி சேர்க்கறது மூலமாக நல்ல நமக்கு டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும். நம்மளுடைய வறுத்து அரைத்து விட்ட சாம்பார் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கொதிக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த புளியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பார் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். சட்டுன்னு நம்ம சுவையான ஒரு சாம்பார் ரெடி பண்ணிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து இந்த சாம்பார் நல்லா அருமையாக கொதிச்சிடுச்சு. 10 மினிட்ஸு. இப்போ கொத்தமல்லி தழைகளை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.